இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ராஜா சேதுபதி கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கையில் எல்லாரும் முன்னிலையிலையும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடந்தே ஆகும். அப்படி நடக்கலைன்னா நான் இந்த கோயிலை உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எதுக்கு தாத்தா நீங்கள் இந்த மாதிரிலாம் சவால் விட்டீங்க? உங்களுக்கு ஒன்று கலக்கணும்னா எங்களால் எப்படி தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ராஜா சேதுபதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என்ன பேராண்டி நீ எப்படி சொல்லிட்ட? எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குப்பா. நீ கண்டிப்பாக தாத்தாவோட மானத்தை காப்பாற்றிடுவ. இந்த கோயில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும். உன் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் இப்படி ஒரு சவாலை விட்டுருக்கேன். நான் இவ்வளோ பெரிய டீலை நான் ஓகே பண்ணுறேன்னா பார்த்துக்கோ. தாத்தாவோ மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் பேராண்டி. கண்டிப்பாக நீ தாத்தாவோட மானத்தை காப்பாற்றுவ அப்படிங்கிற மாதிரி ராஜா சேதுபதி ரொம்ப நம்பிக்கையாக பேச இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக தாத்தா அத்தையோட மனசை மாற்றி எப்படியாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரகலா சாம்புச்சரிக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இதுதான் சரியான நேரம். அவன் கண்டிப்பாக அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக எல்லா வேலைகளையும் நேரம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எப்படியாவது ரேவதிக்கும் மருதுக்கோ கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அப்புறம் ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாம்புச்சரி சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சந்திரா. அவளுக்கு பழசெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு ஒரு டேப்லெட் இருக்கும், அதை நான் தான் கொடுக்குறதே இல்லையே. அதை கொடுத்தா தானே அவளுக்கு ஞாபகத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் அவன் என்னமோ நினச்சேன், பரவாயில்ல இப்படியெல்லாம் நீ ஐடியா பண்ணி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்புச்சரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா எனக்கு என்னன்னா அந்த கார்த்தி ரேவதி ரெண்டு பேரையுமே பிரிச்சே ஆகணும். ரேவதியை நான் நினச்ச மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நான் அதான் ஆரம்பத்துலேயும் உங்ககிட்ட சொன்னேனே அந்த டிரைவர் மாப்பிள்ளையை நம்பாத, கண்டிப்பாக ஒரு ஃப்ராடு. நீ இப்போயாவது நீ அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டே சீக்கிரமாக நம்ம கல்யாண வேலையை பார்க்கலாம்ப்பா. அந்த பத்திரிக்கையை அடித்து முதல்ல அந்த பரமேஸ்வரி மூஞ்சில் தான் தூக்கி எறியணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல இதை கேட்ட சாம்புச்சரியும், ஆமாம் சந்திரா நம்ம அந்த கிழவி முகத்துலையும் அந்த கிழவ முகத்துலையும் இந்த பத்திரிக்கையை தூக்கி எறியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே பத்திரிக்கையெல்லாம் அடித்து வந்துடுது. பத்திரிக்கையை பார்த்ததுமே சாம்புச்சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு ரேவதி கிட்ட பத்திரிக்கையை காட்டுறாங்க, என்ன ரேவதி உனக்கு இந்த இன்விடேஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆனால் நம்ம ரேவதி அந்த இன்விடேஷனை வாங்கி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. சந்திரா சொல்கிறாங்க, என்ன ரேவதி உன் கல்யாணத்துக்காக தானே நாங்கள் இன்விடேஷன் அடிச்சுட்டு வந்திருக்கோம், நீ என்னன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அதான் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்களா, அப்புறம் நான் எதுக்கு சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்புச்சரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி இந்த பத்திரிக்கையை நீ ஃபஸ்ட்டு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு அம்மா கிட்ட சொல்லு, அப்போ தானே அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதி அந்த பத்திரிக்கையை வாங்கி பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள நம்ம எம்டி கார்த்தியை நினச்சி தான் நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த பேரை பார்க்கும்போது நம்ம எம்டி கார்த்தி பேர் தான் நம்ம ரேவதிக்கு ஞாபகம் வருது. உடனே நம்ம ரேவதி சீக்கிரத்தை பார்த்துட்டு சந்திரா சாம்புச்சரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா ரேவதி முகத்தை பார்த்தியா, அவளுக்கு அந்த பத்திரிக்கையை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு, இதுவே போதும்க்கா, நம்ம எப்படியாவது அந்த கார்த்திகிட்ட இருந்து இந்த ரேவதியை நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாம்புச்சரியும் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, சரி ரேவதி நானும் சந்திராவும் போயிட்டு இந்த பத்திரிக்கையை குலதெய்வ கோயிலில் போயிட்டு வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் சந்திரா சாம்புச்சரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ராஜா சேதுபதி வீட்டுக்கு போயிட்டு இந்த பத்திரிக்கையை அவன் மூஞ்சிலே தூக்கி எறியுமோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சாம்புச்சரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சாம்புச்சரியோட கார் நிற்கிது. அப்போ ராஜா சேதுபதியும் பரமேஸ்வரி பட்டியும் யாராவது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க அப்போ தான் நம்ம சாம்புச்சரி கார்லேருந்து அப்படியே இறங்கி வராங்க. இறங்கி வந்ததும் வராததுமா ராஜா சேதுபதியை பற்றி சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அதுவும் நான் ஃபஸ்ட்டு பத்திரிக்கையை குலதெய்வ கோயிலுக்கு தான் கொண்டு போயிட்டு பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பத்திரிக்கையை காட்டணும்னு தோணுச்சு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் இந்த பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணணும்னு பேசிட்டு இருந்தீங்களே, இப்போ நீங்கள் குலதெய்வ வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் எங்களோட குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல இது கேட்டதுமே நம்ம சாம்புச்சரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தான் நம்ம சாம்புச்சரி சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்ககிட்ட விளக்கு கேட்கல நான் வரல, என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன், எல்லாரும் வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இலக்காரமாக சொல்லிட்டு போகிறாங்க நம்ம சாம்புச்சரி. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்த்தியை பார்த்து பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, என்னப்பா நடக்குது கார்த்தி, என்னதான் உன் வாழ்க்கையில் நடந்துச்சு, இவன் என்னன்னா ரேவதிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம்னு பத்திரிக்கை நீட்டுறா, நீ என்னன்னா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்தி கிட்ட கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாட்டி, ரேவதிக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் பழசு எல்லாமே மறந்துடுச்சு, அவள் என்னையவே மறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே பாட்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா பேராட்டி சொல்கிற, இப்படி ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டு எப்படிப்பா உன்னால் வெளியில் சிரிக்க முடியும்
முடியுது. அதையும் இல்லாமல் உன் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உன் அத்தைக்காரி பத்திரிக்கையை வந்து கொடுத்துட்டு போறா. அவளை 4 வார்த்தை கேட்பியா? நீ என்னன்னா அதை வாங்கிட்டு சும்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, பாட்டி நம்ம எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக தான் செஞ்சாகணும். என்னதான் ரேவதி என்னைய மறந்துருந்தாலும் அவன் மனசு ஃபுல்லாக நான் தான் பாட்டி இருக்கேன். ரேவதி என்னோட ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். அந்த மருதை ரேவதிக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக கடைசி நேரத்தில் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறது நானாக தான் இருப்பேன். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து பாட்டி கிட்ட தைரியம் சொல்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி நீ என்னதான் தைரியம் சொன்னாலும் எங்களால் இதை ஏற்றுக்கவே முடியலப்பா. ரேவதி என் மேலெல்லாம் எவ்வளோ பாசமாக இருந்தா, இப்போ ரேவதி என்னையும் மறந்துருப்பாள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, என்ன பரமேஸ்வரி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம பேத்திக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு, அதுக்காக முழுசாக மறந்துட்டதா அர்த்தமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரும், நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்காத. ஏப்பா கார்த்தி, கோயில் கும்பாபிஷேகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ போயிட்டு உன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் நடக்கிறத தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல, இதை கேட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரியே ஒரே நேரத்தில் கோயில் கும்பாபிஷேகமும் நடக்கும், எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணமும் நடக்கும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து ராஜா சேதுபதி கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பேராண்டி வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கே, ஆரம்பத்தில் அவனுக்கு கல்யாணமும் அவனுக்கு நிலையா இல்லை, இப்போ என்னன்னா ரெண்டாவதாக வந்த ரேவதியாவது கார்த்தி கூட கடைசி வரைக்கும் இருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி அவன் தலையெழுத்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ராஜா சேதுபதி சொல்கிறாங்க, ஏன் பரமேஸ்வரி நீ கவலைப்பட்டு இருக்க? நீ வேணா பாரு, பேராண்டி சொன்ன மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் ரேவதி கார்த்தி கல்யாணம் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒன்றா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இவ்வளோ நாள் இல்லாத தாத்தா இப்போ புதுசாக வந்துட்டாரு, இப்போ என்னன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னாலே 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தியே ஆகணும். அப்போனா ஒருவேளை இந்த கதை முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஏன்னா இப்போதைக்கு இந்த கதைக்காலத்தில் ஒரு கதையும் இல்லாத மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ரேவதி கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இடையில இந்த மெமரி லாஸ் சீன் வந்து அப்படியே சீனையே மாற்றி இப்போ என்னென்னா ரேவதிக்கு இன்னொரு கல்யாணம் வேற. இதெல்லாம் பார்க்க பார்க்க என்னடா இது அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் இதுக்கு மேலே இந்த கதையை நம்மளால கொண்டு போக முடியாது சொல்லிட்டு டைரக்டர் முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ தெரியல, ராஜா சேதுபதியை வர வச்சு இப்போ என்னன்னா 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்க்கறதுல ரொம்பவே மும்முரமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஃபர்ஸ்ட்டு சீசனையும் ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு முடிச்சாங்க. அதே மாதிரி தான் இப்போது கோயில் கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், இந்த கதைக்களத்தில் வந்து வேற கதை அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஏன்னா சாமுடிச்செடியோட அம்மா சாவுக்கு காரணம் தாத்தா பாட்டி கிடையாது அப்படிங்கிறத நம்ம கார்த்தி நிரூபிச்சிட்டாலே போதும், சந்திராவும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. அப்புறம் இந்த கதைக்களத்தில் வில்லிங்கிற ஒரு கேரக்டரே இருக்காமல் போயிடும். ஸோ இந்த கதைக்களம் சீக்கிரமாகவே முடிய போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எண்ணி 90 நாள்னு சொல்லியிருக்காங்க. 90 நாள்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு இந்த சீரியலை வந்து கொஞ்சம் இழுத்து அடிப்பாங்க. அதுக்குள்ளே இந்த சந்திரகலா சாமுடிச்செடிலாம் என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களோ தெரியல, நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.